ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து நம்மளை விட ரொம்ப பாதிக்கப்படுறது யூஎஸ் மக்கள் தான். ஏன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி ஹையாக இருக்குது, இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஆச்சுன்னா டாலரோட வேல்யூ வந்து டவுன் ஆகும். அப்படின்றப்ப ருப்பியோட வேல்யூ வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமா? என்ன ஆகும் சார்? டாலர் வெர்சஸ் ருப்பி என்ன ஆகும் சார்? பில்லிங் ரேட்ஸில் வந்து ப்ரெஷர் இருக்குது. நான் எதுக்கு உனக்கு $25 per hour கொடுக்கணும், நான் $15 per hour கொடுக்குறேன், நீ ஏஐ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுனால அந்த வால்யூம் க்ரோத் அது வரமாட்டேங்குது. சைனா தான் வந்து நிறையா ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்க. யூரோப் வந்து ரஷ்யா கேஸை வந்து இன்னும் நிறையா வாங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில வந்து வெறும் இந்தியாவை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு இதுதான். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒரு சரிவு நிலையில் தான் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் சரிவு நிலையில் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து என்னுடைய ஒரு கணிப்பு. இந்த டேரிஃப்ஸ்னால தாக்கம் இருக்குமானா சென்டிமெண்டலி கண்டிப்பாக தாக்கம் இருக்குது, ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்குது. சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கோவிடே வந்து பார்த்தாச்சு. கோவிடில் வந்து லிட்ரலி ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாருக்குமே மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தா இந்த தாக்கம்லாம் அதை கம்பேர் பண்ணுறச்சு எதுவுமே இல்லை. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது மார்க்கெட்டு. நாளைக்குலேருந்து தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது டேரிஃப். இன் ஃப்யூச்சரில் ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் சார்? என்னதான் ரஷ்யா யுக்ரைன் வார் முடிஞ்சிச்சான்னா இல்லை, பட் அதை ஹெட்லைனை விட்டு வெளில போயிடுச்சானா வெளில போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ டேரிஃபுங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃப் லைஃப் தாண்டி போயிடுச்சுன்னா வந்து சார் வணக்கம் சார். சார், ட்ரம்ப்போட டேரிஃப், இந்தியா மேலே இருக்க டேரிஃப் வந்து நாளையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்க்கு இல்லை இந்தியன் கம்பெனிஸ்க்கு என்ன மாதிரி பாதிப்புலாம் வர செய்யும் சார்? இதில் வந்து ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் லாஸ்ட் ஒரு 1 இயராகவே தெரியுது. ஸோ பெருசாக வந்து இப்போ 2024 ஜூன் வரைக்கும் இருந்த பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம பார்க்கல. அது கிட்டத்தட்ட 15 மாதமாக அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இண்டெக்ஸ் லெவல்லையோ ஸ்டாக் லெவல்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இல்லை மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ஒரு 10% 20% அந்த சரிவு நிலையில் தான் இன்னும் இருக்குது. இதுக்கு மூல காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக இந்த ரஷ்யா யுக்ரைன் ஈக்குவேஷன் ஒன்று. 2வது வந்து இந்த ட்ரம்ப் ரிலேட்டட் டேரிஃப். இனிஷியலாக அது நல்லா போகிற மாதிரி இருந்தாலும், இனிஷியல் ரவுண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸில் நல்லா போகிற மாதிரி இருந்தாலும், இப்போ வந்து நமக்கு வந்து 25% டேரிஃப், அதுக்கும் மேலே ஒரு 25% போடப்படுங்கிற மாதிரிலாம் பேச்சு வருது. இதில் பார்த்தீங்கன்னா தாக்கம் இருக்குமானா சென்டிமெண்டலி கண்டிப்பாக தாக்கம் இருக்குது, ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்குது. சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சில இந்த அன்சர்டன்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் போடணும், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் யோசிக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு கிளாரிட்டி வரட்டும் அப்படின்னு. அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த மாதிரி பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். 2வது விஷயம் என்னென்னா, இப்போ சில ஹெவி வெயிட் செக்டர்ஸ், அதாவது லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. டெக்ஸ்டைல்ஸில் வந்து இப்போ நமக்கு வந்து பங்களாதேஷோடையோ வியட்நாமோடையோ டேரிஃப் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால ஆப்வியஸ்லி இப்போ நம்மளோட டெக்ஸ்டைல் செக்டர் வந்து அவங்களோட விட கொஞ்சம் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்க தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒரு சரிவு நிலையில் தான் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் சரிவு நிலையில் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து என்னுடைய ஒரு கணிப்பு இந்த டேரிஃப்ஸ்னால. மற்றபடி நீங்கள் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஹெவி இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்டோ இல்லை மெஷினரியோ இல்லை ஹைடெக் சம்மந்தப்பட்ட பொருள்களையோ நம்ம வந்து பெருசாக ஒன்றும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல அமெரிக்காவுக்கு. நம்ம வந்து மெயினாக சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான். அது வந்து இது வரைக்கும் பெருசாக ஆல்ரெடி அவங்க டாக்ஸ் கொடுத்துருந்தாலும் டைரக்ட் இம்பேக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் ஒன்றும் பெருசாக பண்ணலை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில். சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸம்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அது ஃபார்மா இண்டஸ்ட்ரிலாம் வந்து சில எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ட்ரக்ஸுக்கு வந்து அது எக்ஸம்ஷன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டேரிஃப்ஸ்க்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இந்தியா வந்து ஒரு பெனிஃபிஷியரி பொசிஷனில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா ட்ரம்ப் வந்து அப்போ வந்து எங்களோட வந்து நெகோசியேட் பண்ணோன்னு சொல்கிறச்சா முதல்ல ப்ரோஆக்டிவாக ஸ்டெப் எடுத்து நம்ம தான் வந்து அவங்களோட நெகோசியேட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் வந்து இப்போ வந்து வேறு பல சூழ்நிலைகள்னால வந்து நமக்கு வந்து தாக்கம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு டேரிஃப் போட்டிருக்காங்க. பட் இதையும் தாண்டி கடந்து இந்த காலமும் கடந்து செல்லுங்கிறது தான் வந்து. ஏன்னா இப்போ கோவிடே வந்து பார்த்தாச்சு. கோவிடில் வந்து லிட்ரலி ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாருக்குமே மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தா இந்த தாக்கம்லாம் அதை கம்பேர் பண்ணுறச்சு எதுவுமே இல்லை.
ஏதாவது ஒன்று ரெண்டு செலக்டிவாக இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இம்பேக்ட் இருக்கும். பட் அதுக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் எக்கானமி டு சம் எக்ஸ்டென்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ஜிடிபியே வந்து 6.8 6.9% growth இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணலாங்கிறது தான். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் நம்மளோட சுமூகமாக தான் இருந்தார் அப்படின்னு. இப்போ ஏன் திடீர்னு வந்து நமக்கு 50% டாரிஃப் வரைக்கும் போயிருக்காருங்க சார்? என்ன ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்காங்க சார்? இது வந்து பல அரசியல் காரணங்கள்ங்கிற மாதிரி தான் வருது. ஸோ அதை வந்து டிசைஃபர் பண்ணி என்னங்கிறத எக்ஸாக்ட் காரணத்தை பின் பாயிண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா லாஸ்ட் ஒரு 6 months ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அவர் எப்பவுமே வந்து சொன்னதை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் பண்ணதை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை வந்து எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால தான் அப்படி வந்து உங்களை நாங்கள் பனிஷ் பண்ணுறோங்கிற மாதிரிலாம் நிறையா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து நிறையா ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்க. யூரோப் வந்து ரஷ்யா கேஸை வந்து இன்னும் நிறையா வாங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில வந்து வெறும் இந்தியாவை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு இதுதான். பட் ஹேவிங் செட் தட் ஹீஸ் அ சுப்ரீம் பவர் ஆஃப் அ சுப்ரீம் நேஷன் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். ஸோ இதை வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி தான் இந்த ஒரு சார் இப்போ வந்து அவர் டாரிஃப் போட்டாரு. நமக்கு டெக்ஸ்டைல் அண்ட் ஜெம்மை தவிர்த்து வேறு என்னென்ன செக்டார்லாம் பாதிக்கப்படும் சார்? சர்வீஸ் செக்டாரில் வந்து இந்த விசா கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்கிறதுலாம் வந்து சர்வீஸ் செக்டரை வந்து பாதிக்கலாம். ஆல்ரெடி வந்து ட்ரம்ப்புக்கு முன்னாடியிலே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அதுவே வந்து ஆஸ் இட் இஸ் ஒரு பாதிப்பு நிலையில தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டெக்ஸ் வந்து 15% வெயிட் இருக்குது. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, இன்னும் ஒரு ஸ்டாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15% வெயிட் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏஐனால பாதிப்பு ஜாஸ்தி. பட் அதுக்கும் மேலே இந்த மாதிரி இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆள் எடுக்காத இந்த மாதிரி இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதை கம்மி பண்ணோம். இந்த மாதிரிலாம் ஒரு இது வருது. அது வந்து இன்னும் கொஞ்சம் அதில் தான் வந்து பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறது என்னோட. அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் மெஷர் எடுத்தாங்கன்னா அதுதான் நம்மளை பாதிக்குமே வழிய மேனுஃபேக்சரிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது நம்ம தப்பிச்சிடலாங்கிறது தான் என்னோட ஒரு. ஐடி செக்டார் என்ன ஆகும் சார்? ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பெரிய ஐடியும் யூஎஸை நம்பி தான் இருக்கும், இந்தியாவோட பெரிய ஐடி கம்பெனிஸ். அப்போ ஐடி கம்பெனிஸ் என்ன ஆகும் சார் இந்த ட்ரம்ப்போட டாரிஃப்னால? அதாவது ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, கேட் ஹேஸ் 9 லைஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டருக்கும் வந்து நிறைய தடவை வந்து ஐடி செக்டரோட ஒரு ஒரு மறைவை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி எல்லாம் தப்பாக தான் போயிருக்காங்க. அது Y2K 2000 இருக்கலாம், இல்லை வந்து 2016-17 காலகட்டத்தில் இந்த பிரெக்சிட் வந்தது, அப்புறம் 2020 கோவிட் வந்தது. அதையும் தாண்டி எல்லாம் வந்து இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் க்ரோத் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அது ஐடி கம்பெனிஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா வந்து எல்லா டிவிடெண்ட்ஸாக திருப்பி கொடுத்துட்றாங்க, மேற்கொண்டு அதை முதலீடு செஞ்சு அதை புது டெக்னாலஜிஸில் எதுவும் பண்ணல, எல்லாம் ஹியூமன் ஓரியன்டாக இருந்ததுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆல்ரெடி நிறைய மிட் கேப் ஐடி கம்பெனிஸ், இப்போ கோஃபோர்ஜ், கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏஐலையும் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இப்போ என்னன்னா வந்து பில்லிங் ரேட்ஸில் வந்து ப்ரெஷர் இருக்குது. நான் எதுக்கு உனக்கு $25 per hour கொடுக்கணும், நான் $15 per hour கொடுக்குறேன், நீ ஏஐ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்கிறதுனால அந்த வால்யூம் க்ரோத் அது வரமாட்டேங்குது. பெருசாக அந்த $1 billion டீல்ஸ், அதாவது $500 million $1 billion டீல்ஸ் எல்லாம் வந்து திருப்பி அதை ரீநெகோசியேஷன் போகிறச்சா வந்து முன்னாடி கொடுக்குற பில்லிங் ரேட்ஸை இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்க கிளைண்ட்ஸ். அதனால வந்து அந்த மார்ஜின் ப்ரெஷர் டு சம் எக்ஸ்டென்ட் இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து விட்னஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ ப்ளூ சிப் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோமே வழியாக இப்போ 1990s 80s அப்போ இருந்த சென்செக்ஸோ நிஃப்டியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய பாம்பே டையிங், இந்தியன் ரயான், இந்த மாதிரி நிறைய செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்லாம் வந்து ப்ளூ சிப்பாக இருந்தது நிஃப்டிலையோ சென்செக்ஸ்லையோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால் பழைய வின்னர்ஸ் வந்து வெளியில் போகலாம், புது வின்னர்ஸ் வந்து உள்ளே வரலாம். இதுதான் வந்து ஒரு இயல்பு நிலை. சார் இப்போ இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வந்து நம்மளை விட ரொம்ப பாதிக்கப்படுறது யூஎஸ் மக்கள் தான். ஏன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி ஹையாக இருக்குது, இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஆச்சுன்னா டாலரோட வேல்யூ வந்து டவுன் ஆகும். அப்படின்றப்ப ருப்பியோட வேல்யூ வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமா? என்ன ஆகும் சார்? டாலர் வெர்சஸ் ருப்பி என்ன ஆகும் சார்? எப்போவுமே வந்து 1990s டில் டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% டெப்ரிசியேஷன் சரிவு பர் இயர் இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் US டாலர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து
இருந்தது. அந்த நிலை இன்னும் கண்டினியூ ஆகுங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாலும் வந்து ஆர்பிஐ வந்து தடுத்து இன்டர்வீன் பண்ணிடுறாங்க. பட் ரொம்ப டெப்ரிஷியேட் ஆனாலும் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் ஆல்தோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் பிட்வீன் 2 கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 4.5% அண்ட் 6.5% 2% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல். இப்போ அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்ல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பேன்னு சொன்னதுனால, திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் கூடுங்கிற மாதிரி தான் வருது. அப்படி இருக்கிறச்ச அந்த கரன்சியோட 3% டெப்ரிசியேஷன் பர் இயர் அஸ்யூம் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும். அதனால நமக்கு எந்த பாதிப்பும் பெருசா இருக்காதுங்க சார். ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் சார்? ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருக்கு மார்க்கெட்டு. நாளைக்குலேருந்து தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது டாரிஃப். இன் ஃபியூச்சர்ல ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் சார்? ஷேர் மார்க்கெட்ல வந்து அதான் மிஸ்டர் பஃபெட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு வோட்டிங் மெஷின், லாங் டேர்ம் வந்து ஒரு வேயிங் மெஷின் அப்படின்ட்டு. ஸோ 1 ஆர் 2 குவார்ட்டர்ஸ் சில கம்பெனிஸ்க்கு பாதிப்பு இருக்கலாம். எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கம்பெனிஸ்க்கு பாதிப்பு இருக்கலாம். அந்த பாதிப்புனால வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் குறையறதுனால அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸில் சரிவு நிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் பெரும்பாலும் நம்ம கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரொம்ப டொமஸ்டிக் ஓரியன்டட் கம்பெனிஸ் தான். பெரிய லெவலுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் மேபி 20% ஆஃப் த டர்ன் ஓவர், 25% ஆஃப் த டர்ன் ஓவர். அந்த சிச்சுவேஷன் அந்த 25%ல யூஎஸ் எவ்வளோங்கிறத பார்த்து அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பேக்ட் வந்து கம்மிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஆல்தோ இது வந்து ஒரு சென்டிமெண்டலி ஒரு நெகட்டிவ் தான். பட் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, இதெல்லாம் வந்து ஒரு பையிங்காக இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, அது இன்னைக்கு இம்பார்ட்டன்டானா கிடையாது. என்னதான் ரஷ்யா யுக்ரைன் வார் முடிஞ்சிச்சான்னா இல்லை. பட் அது ஹெட்லைனை விட்டு வெளில போயிடுச்சானா வெளில போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ டேரிஃபுங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. அந்த ஷெல்ஃப் லைஃப் தாண்டி போயிடுச்சுன்னா வந்து திங்ஸ் வில் ரிவர்ட் டு நார்மல்சி. சார் இப்போ வந்து நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்வெஸ்டர் என்னென்ன செக்டார்லாம் கவனிக்கணும் சார்? எதெல்லாம் வந்து எந்தெந்த செக்டார்லாம் மேலே போகவும் எந்தெந்த செக்டார்லாம் கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குங்க சார்? சரி, நான் சொன்னபடி இப்போ சில செக்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சரலாக சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதை சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் கீழே போகும்னு சொல்ல வரல. பட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னால் மார்க்கெட்டுக்கு ஏற்றபடி இந்த செக்டர்ஸில் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஏஐ ரிலேட்டட் இஷ்யூஸை முதல்ல அவங்க சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் காணறதுக்கான ஒரு வாய்ப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி செக்டர்னு சொல்கிறத விட அந்த செக்டரில் 4 கம்பெனி இருந்தால் இப்போ வந்து ஒரு கம்பெனி தான் வந்து அவுட் ஷைன் பண்ணுறது. அதுதான் இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ லார்ஜ் கேப்னு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய க்ரோத் வந்து லார்ஜ் கேப்பில் வந்து அவுட் சைட் நிஃப்டி வருது. ஆனால் நிஃப்டியில் இருக்கிற கம்பெனிஸில் வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆட்டோ செக்டர் எடுத்தீங்கன்னா அதில் 2ஆக பிரிச்சுக்கலாம். 4 வீலர் 2 வீலர் 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ 4 வீலர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ், மாருதி, ஹியூண்டாய், எம்என்டம். ஸோ இந்த 4 நிஃப்டியில் இருக்குது. இந்த 4த்துல வந்து எம்என்டம் மட்டும்தான் க்ரோத் ஜாஸ்தியாகுது. இந்த மிச்சம் 3 கம்பெனிஸும் சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் காட்டுறாங்க. ஆனால் அதுவே அவுட் சைட் அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டொயோட்டா, கியா, பிஒய்டி, மர்சிடிஸ் இவங்கெல்லாம் வந்து க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சிமிலர்லி வந்து இப்போ நீங்கள் 2 வீலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீரோ, பஜாஜ், ஐஷர், டிவிஎஸ் இந்த 4த்துல வந்து டிவிஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் க்ரோத் நல்லா காமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மிச்சம் 3 பெரிய லெவலுக்கு க்ரோத் இல்லை. ஆனால் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி இருந்த 2 வீலர் இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு 20 கம்பெனியாக மாறிடுச்சு. எல்லாம் ஈவின்னு நிறைய பேர் உள்ள வந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு க்ரோத் பார்க்குற மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுற செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் எக்யூப்மெண்ட்ஸ் அது சொல்லலாம். ஏன்னா இப்போ பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் எல்லாருமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மோர் அண்ட் மோர் இந்த ரெனியூவபிளை வந்து அதாவது சூரிய மின்சாரமும் காற்றினால் உருவாக்கப்படும் மின்சாரம் 2த்தையும் கலந்து கிரிட்டுக்குள்ளே போடுறதுனால அந்த கிரிட் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு இப்போ பயங்கரமான புது டெக்னாலஜிலாம் தேவைப்படுது. அது வந்து இந்த பவர் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து நாட் ஒன்லி இந்தியா பட் அவுட் சைட் த வேர்ல்டு கூட அதில் கேபெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல அப்சைட் இருக்கிற மாதிரி தெரியுது. செலக்டிவாக கன்சம்ஷன் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி கட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட்ஜெட்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டேக்ஸ் ரேட்டை வந்து குறைச்சாங்க. அப் டு 12 lakhs வந்து கொஞ்சம் அது டைரக்ட் டேக்ஸ் பெனிஃபிட் மாதிரி கொடுத்தாங்க. இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டாக வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து கட் பண்ணுறதுனால சில இந்த 12% அண்ட் 28% ஸ்லாப் எடுத்துட்டு வெறும் 5% 18% ஸ்லாப். ஸோ நிறைய 12% ப்ராடக்ட்ஸ் வந்து 5%ல விழுறதுனால அது வந்து கொஞ்சம் சின்ன பூஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு இது. 3வது வந்து இந்த ப்ரீமியமைசேஷன்ங்கிறது வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்லாம் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ப்ரமோட்டர்ஸ்லாம் வந்து
லாஸ்ட் ஒரு 5, 6, 7 இயர்ஸ் புல் மார்க்கெட்டில் நிறையா வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணதுனால அவங்கெல்லாம் கேஷ் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாம் வந்து புது ப்ரீமியமைஸ்ட் இது ரியல் எஸ்டேட்டோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ ஃப்ளாட்ஸோ இல்லை லக்ஸுரி காரோ இல்லை லக்ஸுரி வாட்சோ இதெல்லாம் வந்து நிறையா வாங்குறாங்க. ஸோ இதுக்கு உண்டான டிமாண்ட் வந்து ஜிடிபி க்ரோத்தோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக ஜிடிபி க்ரோத்துக்கு மேலே இருக்க ஜிடிபி க்ரோத்துங்கிறது வந்து நாமினல் ஜிடிபி க்ரோத் 10% இருக்குது. இதுக்கு மேலே க்ரோத் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேற ஏதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்காங்க சார் இப்போ இருக்க சினாரியோவில் மார்க்கெட்டில் இருக்கவங்க இன்வெஸ்டர்ஸ் வேற ஏதாவது முக்கியமாக கவனிக்கணுமாங்க சார்? முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்து எல்லாரும் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப ஏறிடுச்சு, ஸோ லார்ஜ் கேப்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கன்சென்சஸ் ஒரு இதுவாக இருக்குது. எங்களுடைய ஒரு நஃபான்னு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து வந்து அப்படி கிடையாது. நாங்கள் வந்து இன்னும் மிட் கேப் ஸ்மால் கேப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் லார்ஜ் கேப்பில் தான் வந்து தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நம்ம லார்ஜ் கேப்போட டிசைனே எடுத்திங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 2 வீலரில் அந்த ப்ராப்ளம், 4 வீலரில் இந்த அன்லிஸ்டடில் க்ரோத் வர ப்ராப்ளம், ஐடி செக்டரில் வந்து இந்த இஷ்யூஸ், எஃப்எம்சிஜி எடுத்திங்கன்னா அந்த குவிக் காமர்ஸ் வந்து கொடுக்குற பெயின்னால வந்து எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ளோட் ஆகுது, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ப்ளோட் ஆகுது, அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் ஜாஸ்தியாகுது. ஸோ அதனால வந்து அதே வேல்யூவேஷன் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னா வந்து அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் நிஃப்டியோட கான்ஸ்டுவன்ஸ் அந்த 50 கம்பெனி நிஃப்டியில் இருக்குன்னா அதில் 40 கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அவுட் சைட் நிஃப்டி, அதாவது மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் வந்து அதாவது அந்த கம்பெனி வந்து ஒன்று டிஸ்ரப்ஷன் ப்ரூஃபாக இருக்கணும், யாருமே என்னால் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கணும். இல்லாட்டா வந்து நான் போய் ஒருத்தனை லீடரை டிஸ்டர்ப் பண்ணுறேன், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.